سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அல்லாஹுடைய அளப்பரியும் கருணையினாலே இந்த ரமலானுடைய 17வது இரவை நாம் அடைந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த 17வது இரவு அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஒரு செய்தி நினைவுக்கு வர வேண்டும். கண்டிப்பாக நமக்கெல்லாம் வந்திருக்கும். நமக்கு வந்திருக்கா? 17வது இரவுன்னு சொன்ன உடனேயே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நம்முடைய நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். இதான் வந்திருக்குங்களா? சொல்லுங்களேன், இந்த பக்கம் சொல்லுங்க. பத்ர் சஹாபாக்களை பற்றிய அந்த நினைவு நமக்கு வர வேண்டும். பத்ர் சஹாபாக்களை பற்றிய நினைவு நமக்கு வர வேண்டும். பத்ரை பற்றிய செய்திகள் வரலாறு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பத்ரிய அந்த சஹாபாக்களை பற்றிய வரலாறு நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஏன்னா நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருப்போம். நம்ம அந்த பத்ர் யுத்தத்தில் இஸ்லாமியர்கள் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு என்ன இருக்காதீங்க, இஸ்லாமே இருக்காது. என்ன இருக்காது? இஸ்லாமே இருக்காது. முஸ்லீம்களே இருக்க மாட்டாங்க. முஸ்லீம்களே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் தான் அந்த பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியுமா? இந்த பக்கம் சொல்லுங்களேன், இந்த பக்கம் சொல்லுங்க. 313 பேர். எத்தனை பேர்? 313 சஹாபாக்கள் அந்த பத்ர் போர்க்களத்தில் பங்கு பெற்றவர்கள் எதிரிகளோடு. எதிரிகளின் எண்ணிக்கை தெரியுமா? எவ்வளவு? 10,000-மா? இந்த சொல்லுங்க. சுமார் 1000 பேர். 1000 பேர். எத்தனை பேர்? எத்தனை மடங்கு கூடுதல்? சஹாபாக்களை விட 3 மடங்கு கூடுதல். எத்தனை மடங்கு கூடுதல்? 3 மடங்கு கூடுதல். இவங்க 3 பேர் இருக்காங்கன்னா அவங்க எத்தனை பேர்? 9 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர். 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேரை 3 பேர் சமாளித்து வெற்றி பெற்றாங்க. அந்த வெற்றி மிகப்பெரிய வரலாற்று வெற்றி. நம்ம ஏற்கனவே 2-3 தினம் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பயான் செய்யும் பொழுது, நம்ம உரையாற்றுகிற பொழுது, அல்லாஹ் சிலருடைய அந்தஸ்துகளை குர்ஆனில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதை கேள்வியாக கூட முன்வைக்கும் பொழுது நம்ம அனசவங்க இந்த 4 பேரையும் சரியாக பதில் சொன்னாங்க. அந்த 4 பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி பத்ர் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தனியாக அந்தஸ்துகளை பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னது உங்களுடைய நினைவுக்கு இருக்கும். அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அந்த நினைவுக்கு இருக்கும். குர்ஆனில் நிறைய இடங்களில் பேசுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் நிறைய இடங்களில் அவங்கள பற்றி பேசுகிறான். குறிப்பாக 8வது அத்தியாயத்தில் அவங்கள பற்றி என்ன செய்கிறான்னு சொன்னால் நிறைய செய்திகளை அல்லாஹ் பேசுகிறான். பாருங்கள், இப்போது நமக்கு நல்லா தெரியும் பத்ர் யுத்தம் ஏன் ஆரம்பமாச்சு அப்படின்னு தெரியுமா? யாருக்காவது வரல தெரியுமா? சரி, வாங்க. நேரம் அதிகமாக இருக்கும். கேள்வி கேட்டுக்கிட்டு தான் நேரம் போய்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் செய்திகளை சொல்லிக்கிட்டே வர்றேன் இன்ஷா அல்லாஹ். அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம். அபூ சுஃபியானோட வியாபார கூட்டம். அவங்க மக்காவில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆலோசனை பண்ணி, இந்த முறை வியாபாரத்துக்கு போகிற நாம, இந்த முறை வியாபாரத்துக்கு போகிற நாம வியாபாரிகள் எல்லாம் அதில் வரக்கூடிய லாபத்தை, அந்த வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அழிப்பதற்காக நாம் அதை பயன்படுத்த வேண்டும். எதுக்கு பயன்படுத்தணும்? முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை மக்காவில் நடந்து, அந்த அடிப்படையில் வியாபாரத்துக்கு போறாங்க. சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போறாங்க. இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ வியாபாரத்துக்கு போயிட்டு ஒரு பெரிய சரக்குகளோடு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரிட்டர்ன் திரும்பி மக்காவுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க.
எங்க திரும்பிட்டு இருக்காங்க? மக்காவுக்கு திரும்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டுறாங்க. எதிரிகள் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி இருக்கிறாங்க. எதிரிகள் மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி இருக்கிறாங்க, நம்மளை அழிப்பதற்காக வேண்டி. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்க போர் எடுக்காத அளவிற்கு போருன்னு சொல்லி தளவாடங்களோடு அவர்கள் வராத அளவிற்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த வியாபார கூட்டத்தையே நாம வழிமறிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? வியாபார கூட்டத்தையே வழிமறிச்சு, திடீர்னு போய் வழிமறிச்சு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்க நோக்கத்தை நாம் சிதறடிக்க வேணும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஆலோசனை செய்கிறாங்க. அப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, போலாம் நேரா என்ன செய்யலாம், நம்ம போயிடலாம், களத்துக்கு போயிடலாம் அப்படின்னு என்ன செய்றாங்கன்னு சொன்னா சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கொஞ்சம் தாமதிக்கிறாங்க. என்ன செய்றாங்கன்னா கொஞ்சம் தாமதிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, சொன்னவங்க 2 பேருமே எங்கேருந்து வந்தவங்க? மக்காவிலிருந்து வந்தவங்க. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தவங்க. மதீனாவோட யாருமே என்ன செய்யணும்னு சொன்னா, இது வரைக்கும் வாய் திறக்கவில்லை. யாருமே வாய் திறக்காமல் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சஹாபாக்களை எல்லாம் அப்படியே அமைதியா பார்க்கிறாங்க. இவங்கெல்லாம் ஆலோசனை சொல்ல, இவங்கெல்லாம் அமைதியா இருக்க, அப்படி ஒரு முறை பார்வையை அப்படியே விடுறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யாரு? சஅத் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அவங்க அன்சாரி, அவங்க மதீனாவை சேர்ந்தவர்கள். எங்க உள்ளவங்க? அவங்க மதீனாவை சேர்ந்தவங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, எந்திரிச்சு என்ன செய்றாங்கன்னா, யார சொல்லலாம், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு விளங்குது. அன்சாரிகள்ட்ட இருந்து எந்த பதிலும் வரலையே அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அன்சாரிகள்ட்ட இருந்து எந்த பதிலும் வரலையே அப்படின்னு சொல்லி நீங்க எங்கள்கிட்ட இருந்து பதிலை நீங்க எதிர்பார்த்து எங்கள் மீது பார்வையை செலுத்துவது எங்களுக்கு விளங்குகிறது. நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, கடலில எங்களை எல்லாம் குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிக்க தயார். கடல்ல போய் விழுந்துருங்கப்பா, கடல்ல போய் விழ சொன்னாலும் நாங்க என்ன செய்வோம்? நாங்க கடலிலே விழுந்து விடுவோம். அப்படி இருக்கும்போது எங்கள்கிட்ட இருந்து நீங்க ஏன் பதில எதிர்பார்க்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, நாங்க செய்யோம். சொன்னது யாரு? அன்சாரில யாரு? சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யார் சொன்னாங்க? சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, கடல்ல கூட குதிக்க தயார். சஹாபாக்களுடைய ஈமான பார்த்தீங்களா? சஹாபாக்களுடைய இதுதான் ஈமான், இதுதான் ஈமான். இன்னைக்கு வாங்க பள்ளிவாசலுக்கு தொழுவாங்க, விடுங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்துல பாவமான காரியங்களை விட்டுடுங்க, நல்ல விஷயங்களை எடுத்துக்குங்கன்னு சொல்லி காலத்துக்கும் ஆளுங்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஜும்மா மேடைகள், அங்கங்க பல மேடைகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம உள்ளத்துல அந்த ஈமானுடைய பிரதிபலிப்பு வரல. நம்முடைய உள்ளத்துல என்ன வரல? அந்த பிரதிபலிப்பு நமக்கு வரமாட்டேங்குது. ஆனால் சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை எதுக்குங்க? எங்க போறோம்? மிக மிக நீண்ட தூரம் பயணம் போய் என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறிக்கணும், அவங்களோட சண்டை போடணும், அந்த சரக்குகளை கைப்பற்றணும்ங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அது எப்படிப்பட்ட தேசம் பிரதேசம் நமக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரியும். மணற்பாங்கான இடம் மட்டுமல்லாமல் மலைப்பாங்கான இடமும் கூட. என்ன இடம்? மலைப்பாங்கான இடம். ஏறணும், இறங்கணும், திருப்பி ஏறணும், திருப்பி இறங்கணும். லேசான விஷயம் கிடையாது. உம்ரா போனவங்க, ஹஜ்ஜு போனவங்களுக்கு தெரியும். மதீனாவை விட்டு வெளியே கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதாவது மக்கா வரையிலும், எது வரையிலும்? மக்கா வரைக்குமே என்ன, எந்த பகுதி அப்படின்னு சொன்னா மலைப்பாங்கான பகுதிகள். இது மாதிரியான பகுதி மலைப்பாங்கான பகுதி. அந்த சூழலையும் சஹாபாக்கள் நீங்க சொல்லுங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த யுத்தத்துல தான், அந்த போரில் தான் அந்த பத்ர் யுத்தம் நடந்துச்சு. இல்லை, நான் அந்த வரலாற்று முழுமையா சொல்ல வரல. இப்போ வரலாற்றுலேருந்து என்னென்ன பாடம் நமக்கு அப்படிங்கிறத மட்டுமே நான் சுருக்கமா சில செய்திகளை சொல்லிக்கிட்டே வர்றேன். அப்படியே அந்த போரிலே 2 சிறுவர்கள் அபூ ஜஹிலை வெட்டி சாச்சாங்களா? ஞாபகம் இருக்கா? நமக்கு வரலாற்று ஞாபகம் இருக்கா? அந்த 2 பேருடைய சிறுவர்களுடைய பெயர் தெரியுமா? 2 பேரும் சகோதரர்கள். 2 பேரும் யாரு? அண்ணன் தம்பி. 2 பேரும் யாரு? அண்ணன் தம்பி. 2 பேரும் அண்ணன் தம்பி. ஆனா அவங்களோட பேர் யாருக்காவது தெரியுமா?
தெரியல. சரி பாருங்க, முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ரெண்டு பேர் என்ன? முஆத், முஅவ்வித். இந்த ரெண்டு சிறுவனும் நாங்களும் பத்ர் யுத்தத்துக்கு வர்றோம். இப்போ வியாபார கூட்டத்தை வழிமறிக்க முடியல. செய்தி அவங்களுக்கு போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? செய்தி அவங்களுக்கு போயிடுச்சு. வேகமா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பாதையை மாற்றி வேற பக்கமா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா மக்காவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் தான் பத்ர் யுத்தம் நடக்குது. அதுக்கு பிறகு தான் பத்ர் யுத்தம் நடக்குது. அந்த பத்ர் யுத்தத்துல தான் இந்த முஆத், முஅவ்வித் என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டு சிறுவர்கள், 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள். எத்தனை வயசு? 12 வயசு. எத்தனை வயசு? 12. அண்ணன் தம்பி 12. அண்ணன் தம்பி இப்ப வயசை பார்த்துக்குங்க. ஒருத்தருக்கு 12, ஒருத்தருக்கு 13, 14 இருக்கும். இல்லைன்னா 11, 12 அப்படிங்கிற மாதிரியான வயசு. அந்த வயசுல என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்ளுகிறோம். ரசூலுல்லாஹ் அனுமதிக்கல. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? இப்ப நீங்க சின்ன பிள்ளை, நீங்க எல்லாம் போருக்கு வரக்கூடாது. நீங்க என்ன செய்யக்கூடாது? போருக்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டாம், உங்களுக்கு போருக்கு அனுமதி இல்லை, நீங்க வரக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க பிடிவாதமா அடம்பிடிச்சு நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்க? அடம்பிடிச்சு நிக்கிறாங்க. எது மாதிரி தெரியுமா? இன்னைக்கு நாம அம்மாட்ட, அத்தா கிட்ட அந்த செல்போனை குடு 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 குடுன்னு கேட்கிறோம். இல்ல, கேட்கிறோமா இல்லையா? சொல்லுங்களேன். கேட்கிறோம். பிள்ளைங்களாம் உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. அது மாதிரி கொடுக்கிற வரைக்கும் நம்ம விட மாட்டேங்கிறோம். கொடுக்க வரைக்கும் விட மாட்டேங்கிறோம். இல்ல, அது மாதிரி நாங்க போர்ல கலந்துக்காம நாங்க இருக்க மாட்டோம், வந்தே தீர்வோம். ரசூலுல்லாஹ் கடைசியில அனுமதிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க? கடைசியில வாங்க, போருக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரெண்டு பேரும் தான் அபூ ஜஹிலை குத்துயிரும் கொலையுருமாக என்ன பண்ணாங்கன்னு சொன்னா வெட்டி கீழே சாய்ச்சாங்க. அதுக்கு பாடு வேற சஹாபாக்கள் வந்து போர்க்களத்தில் அவரை முழுமையாக இருந்தாங்கன்னு சொன்னா கொலை செய்தார்கள் அப்படிங்கிற வரலாறு நம்ம பார்ப்போம். இதுல நமக்குள்ள பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, சிறுவர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மார்க்க பற்றோடு நாம் இருக்க வேண்டும். இந்த வயசுலேயே நமக்கு என்ன வரணும்? மார்க்கத்தின் மீதான பற்று எனக்கு வர வேண்டும். நான் யார்? நான் முஸ்லீம் அப்படிங்கிற அந்த சிந்தனை எனக்கு வர வேண்டும். சமீபத்தில் இந்த முஸ்லீம் சொன்ன உடனே சமீபத்தில் இஃப்தார் நிகழ்ச்சியில் ஒன்றில் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு அறிஞர் ஒருத்தர் பேசினார். 2 நிமிஷம் தான் பேசினார். 2 நிமிஷம் தான் பேசினார். வந்தாரு, ஒரு வசனத்தை ஓதுனாரு. ஒரு வசனத்தை மிம்மன் தஆ இலல்லாஹி நான் கூட அந்த வசனத்தை ஒரு தடவை சொன்னேங்க. அல்லாஹுடைய சொல்லை தவிர அழகான சொல்லி, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய சொல்லை தவிர வேறு சொல் எது அப்படிங்கிற அந்த வசனத்தை ஓதிட்டு கடைசியில உள்ள அந்த வசனத்தை, நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் யாரு? முஸ்லீம்களாக இருக்க விரும்புகிறோம் சொல்லி அந்த வசனத்துல முடியும். அந்த வசனத்தை சொல்லிட்டு, உங்களுக்கெல்லாம் இத்தனை பேர் எதுக்கு? உங்களுக்கெல்லாம் இத்தனை பேர் எதுக்கு? உங்களுக்கு பெயர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். உங்கள் பெயர் எப்படி இருக்கணும்? முஸ்லீமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு ரத்தின சுருக்கமா ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாரு. அந்த முஸ்லீம்களாக நாம் இருக்க வேண்டும். யாராக இருக்க வேண்டும்? அதுதான் அந்த சிறுவர்கள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். அந்த சிறுவர்கள் நமக்கு சொல்லித் தருகிற பாடமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 2வது, பத்ர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பாடம் என்னன்னு சொன்னா, ஈமானிய வலிமை நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா. எந்த வலிமை? ஈமானிய வலிமை. ஈமானிய வலிமைனா தெரியுதா? இறை மீதான நம்பிக்கை, இறைவனின் மீதான நம்பிக்கை. அந்த வலிமை நம்மிடத்துல இருந்தால் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்களையும் நம்மால் என்ன செய்ய முடியும்? இருக்கிற நாம் பெரும் படைகளையும் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம வெல்ல முடியும், வெற்றி பெற முடியும். அந்த ஈமானிய உறுதி நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல யா அய்யுஹன் நபியு ஹர்ரிதில் முஃமினீன அலல் கிதால், நபியே இறை நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் ஆர்வம் ஊட்டுங்கள். என்ன செய்யணும்? ஆர்வம் ஊட்டுங்கள். எதை ஆர்வம் ஊட்டுங்க? இப்ப போருடைய நேரம். என்ன நேரம்? இப்போ போருடைய நேரம். எல்லாம் எண்ணிக்கையோ மிக குறைந்த எண்ணிக்கை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டு வருகிறோம். இந்த வளர்ச்சியினுடைய நேரத்தில் போர் என்று சொன்னால்
அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும். அதனால நீங்க அவங்களுக்கு இந்த போரை பற்றிய ஆர்வத்தை ஏற்படுத்துங்கள். ஹர்ரில் முஃமினீன், மூமின்களுக்கு நீங்கள் ஆர்வத்தை ஏற்படுத்துங்கள். அலல் கிதாலி, போர் செய்கின்ற அந்த விஷயத்திலே அவர்களுக்கு நீங்கள் ஆர்வத்தை ஏற்படுத்துங்கள். நாம ஒரு 30 பேர் இருக்கோம், எதிரில் ஒரு 100 பேர் இருக்கான். நம்மள்ட்ட நம்ம தலைவர் வந்து சொல்றாரு, அஜித்தே சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, வாங்க போய் சண்டை போடலாம் அவங்கள்ட்ட போய் அப்படின்னு சொன்னா நம்மளாம் என்ன சொல்லுவோம்? 30 பேர் வச்சுக்கிட்டு 100 பேர்த்துக்கிட்ட போய் நம்ம சண்டை போடுறதா? ஏன் அஜித் ஓட்டலாம் பண்ணிக்கலாம், அறிவு இருக்கா ஐயா உனக்கு? நம்ம என்ன ஆகும்? நம்மெல்லாம் அடிபட்டு உதப்பட்டு வருவோம் ஐயா, உனக்கெல்லாம் மூளை இல்லையான்னு சொல்லுவோமா? ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொன்ன உடனே அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க? கடல்ல குதிக்க தயார். எங்க குதிக்க தயாரு? கடல்ல கூட குதிக்க தயார். நாங்க போர்க்களத்துக்கு வராம இருப்போம், வர்றோம் என்று சொல்லிவிட்டார்கள். நமக்கு இதுல இருக்கிற பாடம், இன்னொரு பாடம் என்னன்னு சொன்னா ஈமானிய வலிமை. இன்னொன்று என்ன செய்யணும்னு சொன்னா, நல்ல விஷயங்களை செய்வதற்கு, நன்மையான காரியங்களை செய்வதற்கு முதல்ல ஆர்வத்தை ஏற்படுத்தணும். என்ன ஏற்படுத்தணும்? ஆர்வம் இல்லாதவர்களுக்கு ஆர்வத்தை என்ன செய்யணும்னு சொன்னா உண்டாக்கணும். ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவர்களை தடுக்க கூட முடியாது. எப்படி தொலை போவாரி அம்மா சொல்றாங்க. அம்மா என்ன சொல்றாங்க? ஒரு பிள்ளை நல்ல தொழுகையாளி பள்ளிவாசலோடு தன்னை தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டான், குர்ஆன் ஓதுவதோடு தன்னை தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டான். இப்ப அம்மா சொல்றாங்க, பள்ளிவாசல்கள் காலையில இருட்டு நேரம், ஃபஜ்ருக்கெல்லாம் போகாத, இஷாவுடைய நேரம். ஒரு தாய் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு தாய் சொன்னது நம்ம ஊர்ல தான் ஒரு தாய் சொன்னது நினைவுக்கு வருது. எங்க உங்க பிள்ளைய காணோம் பள்ளிவாசலுக்கு? இஷாவுடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம் எல்லாம் பேய்கள் நடமாடுது, என் பிள்ளைலாம் பள்ளிக்கு வரமாட்டான். என்ன நடமாடுது? பேய்கள் நடமாடுதான். என்ன நடமாடுது? பேய்கள் நடமாடுது. நம்ம ஊர்ல உள்ள தாய்மார் சொன்ன வார்த்தை. யாரெல்லாம் கேட்க கூடாதுன்ற நீங்க புரியுதா? ஆனா மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது? ஆர்வம் மூட்டுங்கள். ஆர்வம் மூட்டிட்டா பேயாவது பிசாசாவது நான் அல்லாஹ்வுக்கு போய் தொழுவணும், நான் அல்லாஹ்வுக்கு போய் என்ன செய்யணும்? தொழணும்னு தானா ஓடி வருவான். அப்படிங்கிறது இந்த பத்ர் யுத்தத்துல இந்த வசனம் நமக்கு சொல்லுக இன்னொரு பாடம். இறை நம்பிக்கை ஒரு பாடம், அடுத்து இரண்டாவது ஆர்வம் மூட்ட வேண்டும் என்கிற ஒரு பாடம். பாருங்க, அடுத்து இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறது. ஈயக்கும் மின்கும் இஷ்ரூன சாபிரூன யக்லிபூன மிஅத்தைனி, உங்களில் நிலை குலையாத பொறுமையாளர்களில் 20 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்க. அல்லாஹ் ஒரு எண்ணிக்கையை ஒரு உதாரணத்துக்கு சொல்றான். 20 பேருங்கிற எண்ணிக்கையை ஒரு உதாரணத்துக்கு சொல்றான். அப்படி நீங்க இருக்கிறீங்க, நிலை குலையாத பொறுமைன்னு சொன்னா அந்த விஷயத்தை, எந்த விஷயத்தை நாம செய்ய போகிறோமோ அதிலே நுட்பத்தோடு பொறுமை காத்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா எப்படியெல்லாம் எதிர்கொள்ளலாம்ங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்னா மாற்றமே இருக்காது. அல்லாஹ் சொன்னா மாற்றமே இருக்காது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். 20 பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னா 100 பேரை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். ஒரு 100 பேரை, எத்தனை பேரை? 100 பேரை உங்களால் என்ன செய்ய முடியும் சொன்னா மேகத்தைன்னா 200 பேர். எத்தனை பேரு? 200 பேர். இவங்க இருப்பது எவ்வளவு? 20. நானாவது 30க்கு 100ன்னு சொன்னேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? 20க்கு 200ங்கிறான். 100க்கு 10 பேர் சொல்றான். அல்லாஹ் 10 பேர்கிட்ட அல்லாஹுடைய நம்பிக்கையும் அல்லாஹின் மீதான அந்த இறை நம்பிக்கையும் அந்த ஆர்வமும் தேட்டமும் நுட்பமும் அந்த ஞானமும் பொறுமையும் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த 10 பேர் என்ன செய்ய முடியும்? 100 நபர்களை வெற்றி பெற முடியும் சொல்றான். யக்லிபூன, அவர்கள் மிகைப்பார்கள், வெற்றி பெறுவார்கள் சொன்னா அல்லாஹ் சொல்லி தருகிற செய்தி. ஆக எது இருந்தால் நாம் ஜெயம் பெற முடியும்? இறை நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தால் ஜெயம் பெற முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற செய்தி. அடுத்து நம்ம இடத்துல ஒரு காரியத்துல உள்ள இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல நிலை குலையாமல் நம்ம இடத்துல இருக்கணும். அங்க போயிட்டு அவனை பார்த்த உடனே சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு, டவுசரோட என்ன போச்சு அவனுக்கு, உச்சா போயிட்டானா. சில பேர்த்துக்கு பயத்துல என்ன பண்ணுவான், டவுசரோட போயிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி எதிரிகளை போய் களத்துல பார்த்த உடனே பயந்து போய் அப்படி ஒரு மாதிரியான நிலை குலைந்து விட்டால், மனசுக்குள்ள இந்த திடகாத்திரம் இல்லாமல் நிலை குலைந்து விடுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமா என்னதான் கிடைக்கும்?
சொல்லுங்களேன், என்ன கிடைக்கும்? தோல்விதான் கிடைக்கும். அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, தோல்விதான் கிடைக்கும். அந்த நிலை குலையாமல் இருந்து விட்டால், நிலை குலையாமை நம்மிடத்தில் இருந்து விடும் என்று சொன்னால் நிச்சயம் வெற்றி அப்படிங்கிறத இந்த பத்ருடைய விஷயத்துல அல்லாஹ் பேசுறான். நீங்க 100 பேர் இருக்கிறீங்க, அல்லாஹ் சொல்றான், நீங்க 100 பேர் தான் இருக்கிறீங்க. யக்லிபு அல்ஃபன், நீங்க 1000 பேரை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். நீங்க 100 பேர் தான் இருக்கிறீங்க, எதிரி 1000 பேர் இருக்கான், உங்களால் அவர்களை மிகைக்க முடியும், வெற்றி பெற முடியும். எப்போ? மினல்லதீன கஃபரு பி அன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன், நிராகரிப்பாளர்கள் 1000 பேரு, அவங்களுக்கு இறை நம்பிக்கை அது இது அந்த இதெல்லாம் எதுவும் கிடையாது. அவன் நோக்கம் சண்டை போடணும், அவன் நோக்கம் என்ன? சண்டை போடணும். அப்படிப்பட்ட அந்த எதிர்ப்பாளர்கள், அந்த இறை நிராகரிப்பாளர்களிடத்திலே நம்பிக்கையோடு நீங்கள் நிலைகுலையாத நிலையில நின்று நீங்கள் போரிட்டால் 100 நபர்கள், எத்தனை நபர்களை வெல்ல முடியும் அல்லாஹ் சொல்றான்? 1000 பேரை உங்களால் வெல்ல முடியும்னு சொல்றான். 20க்கு 100ன்னா 20க்கு 200ன்னு சொன்னா அடுத்து இப்போ 100க்கு 1000 பேர்னு அல்லாஹ் சொல்றான். என்ன இருக்கணுங்கிறான்? ஒன்று இறை நம்பிக்கை இருக்க வேண்டும், இரண்டாவது நம்மிடத்திலே ஆர்வம் இருக்க வேண்டும், களத்திலே நாம் நிலைகுலையாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தி பத்ர் சொல்லுகிற, பத்ர் யுத்தம் சொல்லுகிற பாடமாக நாம் இருக்கிறது. பத்ருடைய வரலாறை சொல்லலன்னு நினைக்க வேண்டாம், பத்ருடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் கூட அங்கங்க விட்டு விட்டு சில விஷயம் நாம் சொல்லிக்கிட்டே வருவோம். அதே போல பாருங்க, அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் தான் எனக்கு முக்கியம். போர்க்களத்துக்கு போயாச்சு, போர்க்களத்தில் நிற்கிறேன். போர்க்களத்தில் இப்ப எனக்கு முன்னாடி வர்றவர், எனக்கு முன்னாடி இருந்த ஒரு தலைவர் வச்சுக்கோங்க, எனக்கு தலைவரா இருந்தவர், எனக்கு தலைவரா இருந்தவர், இல்ல எனக்கு ஆசிரியரா இருந்தவர். எனக்கு யாரா இருந்தவர்? ஆசிரியரா இருந்தவர். ஏன் அவ்வளவு? ஏன் எனக்கு தகப்பன், என்ன பெத்த தகப்பன் எதிரணியில் நிற்கிறான். என்ன பெத்த தகப்பன் எங்க இருக்கான்? எதிரணியில இருக்கிறான். என் உடன் பிறந்தவன் எங்க இருக்கிறான்? எதிரணியில இருக்கிறான். என் மாமன் எதிரணியில இருக்கிறான். என்னுடைய சிச்சா எதிரணியில இருக்கிறான். என்னுடைய நெருங்கிய உறவுகள் எதிரணியில் நிற்கிறாங்க. அதை போய் பார்த்த உடனே மனசுல நமக்கு என்ன வரும்? அடே, நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர், அவர்கிட்ட போய் சண்டை போடுறதா? என்ன பெத்த அப்பா, என்ன பெத்த அத்தா, அவர்கிட்ட போய் நான் சண்டை போடுறதா? என்னுடைய உடன் பிறந்தான், அவன்கிட்ட போய் நான் சண்டை போடுறதா? என்னுடைய மாமன், என்னுடைய மச்சான், என்னுடைய உறவு, அவன்கிட்ட போய் நான் சண்டை போடுறதா? அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? அங்கே உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு நாம் பின்வாங்க நினைப்போம். அந்த நேரத்தில் நாம எப்படி இருக்கணும்னு ரசூலுல்லாஹ் அந்த மார்க்கம் நமக்கு சொல்லுது. நீங்கள் அந்த நேரத்திலே அல்லாஹுவையும் ரசூலையும் உங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். யாரை கொண்டு வரணும்? நீங்க போர்க்களம்னு சொன்னாலே, போர் என்று சொன்னாலே அங்கே உறவுகளுக்கு வேலை இல்லை. போர் என்ற போர்க்களம் என்று சொல்லிவிட்டால் போர்க்களத்துல முன்னாடி நிக்கிறவன் யாருன்னா பார்க்க கூடாது. அவன் எதிரி, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவன் யாரு நமக்கு? அவன் எதிரி, அவ்வளவுதான். அவன் பெத்தவனாக இருக்கட்டும், அவன் மத்தவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், போர்க்களத்திலே அல்லாஹும் ரசூலும் தான் எனக்கு உள்ளத்திலே நிற்க வேண்டும். அப்படி இருந்தால் அவனால் வெற்றி பெற முடியும் என்கிற செய்தியை பத்ர் நமக்கு சொன்னது. பத்ர் நமக்கு சொல்லுகிற செய்திகளாக பார்க்கிறோம். பத்ர் களத்திலே எதிரில் இருந்தவர்கள் எல்லாம் பெரும்பாலும் ஏன் மக்காவிலிருந்து வந்தவங்க தானே, மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு வந்தவங்க தான். இன்னைக்கு மக்காவிலிருந்து தான் படைகள் வந்து நிக்குது. அப்ப இவங்கெல்லாம் யாரு? முன்னால மாமே, மச்சான், அண்ணன், தம்பி, அத்தா, புள்ள எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. அதே அப்படி பார்த்தோம்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மாமாவை, அவங்களுக்கு மாமா யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாமா யாருன்னு சொன்னா ஹிஷாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எதிரணியில இருக்கிறாரு, எதிரணியிலே நிற்கிறார். அந்த ஹிஷாமை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் வெட்டி வீழ்த்தினார்கள். அங்க வந்து மாமான்லாம் பார்க்கல. என்னன்னு பார்க்கல? மாமா என்று பார்க்கவில்லை. அங்க யாரு முன்னாடி கண்ணுக்கு தெரிஞ்சா? அல்லாஹும் ரசூலும் தான் கண்ணுக்கு தெரிந்தார்கள், மாமாவை கண்ணுக்கு தெரியவில்லை. அதே போன்று ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள், அதே போன்று உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போர்க்களத்திலே நிற்கிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவருடைய சச்சா முன்னால் வந்து நிற்கிறார். போர்க்களத்தில் யார் நிற்கிறது? அவங்க சின்னத்தா. யார் நிற்கிறா?
சின்னத்தா அத்தா கூட பிறந்த தம்பி, அத்தா கூட பிறந்த தம்பி, அவர் வந்து தனக்கு எதிராக நிற்கிறாரு. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே சச்சாவை பார்க்கவில்லை. யாரை பார்த்தாங்க? அல்லாஹ்வையும் ரசூலையும் பார்த்தாங்க. சிச்சாவை வெட்டி வீழ்த்தினார்கள். பத்ர் சொல்லுகிற நமக்கு சொல்லுகிற வரலாறு, சொல்லுகிற பாடம். அதே போல அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களும் உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தங்களது சிச்சாக்களை, தங்களது சின்னத்தாக்களை போர்க்களத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா வெட்டி வீழ்த்தினார்கள். அப்படிங்கிறது பத்ர் களத்திலே நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. ஆக நாம் யார்? எல்லா சூழ்நிலையிலேயும் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டியது யார்? அல்லாஹும் ரசூலும் தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு என்ன கிடைத்துவிடும்? வெற்றி கிடைத்துவிடும். மாமே மச்சான்னு சொல்லி நீ பார்த்தேன்னு சொன்னா உன்னை அவர்கள் போட்டு தள்ளிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒன்னு அவங்க என்ன செய்வாங்க? போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ என்ன ஆயிடுவ? அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். என்ன ஆயிடும்? கதை முடிந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆஹா அன்பிற்கினியவர்களே, இது மாதிரி நிறைய செய்திகள் சொன்னா உங்க பார்க்கிற செய்தி, கைதிகள் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. குறிப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உறவினர்கள் நிறைய பேர் கைதிகளாக இருந்தாங்க. பத்ர் யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட கைதிகள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க மட்டும் இல்ல மற்ற சஹாபாக்களுடைய உறவினர்களும் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தார்கள். இப்ப இந்த கைதிகளை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை செய்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த கைதி என் அக்காவா, நானே அவரை வெற்றேன். இந்த கைதி என்னுடைய மாமாவா, அவரை நானே வெட்டுகிறேன். இப்படி ஒவ்வொரு சஹாபியும் அவர்களது உறவினர்களை, கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிற உறவுகளை வெட்டி வீழ்த்தட்டும் அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இல்ல, கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களிடத்திலே நாம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நடந்துக்கணும்? கண்ணியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். கைதிகள் கைதின்னு சொல்லி பிடிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் இப்பொழுது போர்க்களத்திலே இல்லை. அவங்க எங்க இல்ல? போர்க்களத்திலே இல்லை. போர்க்களத்தில் தான் அவர்கள் நமக்கு எதிரி. இப்பொழுது நம்முடைய அண்டர்ல இருக்கிறாங்க. அவங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அவர்கள் மனம் திருந்தலாம். என்ன செய்யலாம்? மனம் திருந்தலாம். ஆப்கானிஸ்தான்ல நடந்த அந்த போரில் கூட நாம் சில கைதிகளை விடுவிக்கிற பொழுதெல்லாம் நாம் இது மாதிரியான செய்திகளை நாம் பார்த்தோம். இந்த ஆப்கானிஸ்தான் போர் நடந்துச்சா? ஆப்கானிஸ்தானுக்கும் யாருக்கு நடந்துச்சு? ஆப்கானிஸ்தான் இல்லை, பாலஸ்தீன். எதுக்கு? பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துச்சா? போர் நடந்துச்சா? கடைசியில போர் ஒப்பந்தம் ஏற்பட்டு கைதிகளை விடுவிக்கிற பொழுது நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்ப்போம். எவ்வளவு கண்ணியமா வச்சிருந்தாங்க. பெண் கைதிகள்லாம் சொல்றாங்க எவ்வளவு கண்ணியமா வச்சிருந்தாங்க, எவ்வளவு கண்ணியமாக வைத்திருந்தார்கள் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் சொல்றோம். ஆப்கானிஸ்தான்லயும் அது மாதிரியான நிகழ்வு நடந்தது. ஆப்கானிஸ்தானிலும் அது மாதிரியான நிகழ்வு நடந்தது அப்படிங்கிற வரலாற்றுகளை நம்ம பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆக நமக்கு முன்னால் யார் இருக்க வேண்டும்? அல்லாஹும் ரசூலும் இருக்க வேண்டும். அடுத்து பத்ர் சொல்லுகிற இன்னொரு பாடம், சொர்க்கத்தின் மீதான ஆசை எனக்கு இருக்க வேண்டும். இந்த உலகத்துல வாழ்றேன், நான் எதற்காக வேண்டி வாழ்றேன்? நாளை நான் சொர்க்கம் சொல்ல வேண்டும். நான் எங்க இருக்கணும்? நான் சொர்க்கத்தில் இருக்கணும்பா. இந்த உலகத்தினுடைய சுகபோகங்கள் எல்லாம் அற்பமானது, கொஞ்சம்தான். அது கொஞ்ச நாளைக்கு தான். இது நீடித்ததல்ல, நிலையானது இல்லை. எனக்கு நிலையானது எங்கே இருக்கிறது? நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருக்கிறது. அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆசை என்னுடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்கிற பாடத்தை இந்த பத்ர் நமக்கு ஒரு பாடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. பத்ருடைய நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்காக வேண்டி எழ தயாராகுங்கள் சொல்லி சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்களேன். மிக பரந்த வானம் எவ்வளவு பெருசு, பூமியினுடைய பரப்பளவு எவ்வளவு. இது மாதிரியான நம்ம வீடு எவ்வளவு பெரிய வீடுங்க? நம்ம வீடு எவ்வளவு பெரிய வீடு? 400 சதுர அடி தான் நம்ம வீடு எல்லாம். 399 தான். அதுவும் சொல்ல போனா நம்ம இங்க இருக்கிற வீடுலாம் எவ்வளவு? 399 தான்.
1200 சதுரடி இடம் இருந்தாலும் வீடு கட்டி கொடுக்கப்பட்டது நமக்கு எவ்வளவு? 399. நீங்க வேணா உங்க பத்திரத்தை எடுத்து பாருங்க தெரியும். 399 சதுரடியில வீடு இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை விட பல மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு பூமியுடைய பரப்பளவு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சொர்க்கம் உங்களுக்கு வேண்டும். சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. எப்படி சொன்னாங்க? வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்காக வேண்டி எழுந்து வாருங்கள். எங்க கூப்பிடுறாங்க? பத்ர் களத்துக்கு கூப்பிடுறாங்க. எங்க கூப்பிடுறாங்க? பத்ர் களத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போது அப்படி கூப்பிட்ட உடனே அந்த நேரத்தில் ஒரு தோழர் உமைர் இப்னு அல் ஹுமாம் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமைர் இப்னு அல் ஹுமாம் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிற தோழர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, திரும்ப எந்திரிச்சு கேட்கிறாரு, வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவா நாங்க போய் போர்ல கலந்து விட்டா எங்களுக்கு கிடைக்க போறது வானங்கள் மற்றும் பூமியின் அளவுக்கான சொர்க்கமா எங்களுக்கு? ஆம். ரசூலுல்லாஹ் சொல்ல என்ன சொன்னாங்க? ஆமாம், அந்த சொர்க்கம் தான் உங்களுக்கு. இப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தன்னுடைய உரையில பேரிச்சம்பழம் கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய உரையிலே வாளையும் வைத்திருக்கிறார்கள். அந்த உரையை அப்படியே கிழித்தார்கள். என்ன பண்ணாங்க? தன் உரை வைத்திருக்கிற பேரித்தம்பழங்களை வைத்திருக்கிற அந்த உரையை கிழித்தார்கள். கையிலே பேரித்தம்பழங்களை எடுத்தார்கள். எடுத்து ஒரு பழத்தை வாயிலே வைத்தார்கள். இப்பொழுது யோசிக்கிறார்கள், நான் இந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்காமல் போகிவிடலாம். எனவே என்ன சொன்னாங்க? இந்த பழம்லாம் வேண்டாம்ப்பா, தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, நான் சொர்க்கவாதியான்னு கேட்கிறாங்க. நான் போனா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு கேட்டது? முன்னாடி ஒரு பேர் சொன்ன சொல்லுங்களேன். ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. உமைர் இப்னு அல் ஹுமாம், உமைர் இப்னு அல் ஹுமாம் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அன்சாரி, அதனால அந்த அன்சாரி சேர்ந்து வருது. அவ்வளவுதான். புரியுதா? அவங்க கேட்கறாங்க, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? ஆமாம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க சொர்க்கவாதி தான். ரசூலுல்லாஹ் அப்பவே சுப செய்தி சொல்லிட்டாங்க. அப்பவே என்ன சொல்லிட்டாங்க? நீங்கள் சொர்க்கவாதி தான். ஆஹா ஆஹா மகிழ்ச்சி அவருக்கு. என்ன சொல்றாரு அவரு? ஆஹா ஆஹாங்கிறாரு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எதற்காக வேண்டி ஆஹா ஆஹா என்று நீங்கள் மகிழுகிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, நான் சொர்க்கத்திலே ஒருவனாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை, நீங்கள் அதை எனக்கு சுப செய்தியாக சொல்லிவிட்டதற்கு பிறகு வேறு என்ன மகிழ்ச்சி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்துக்கு போனாங்க. போர்க்களத்திலே பலரை எதிர்கொண்டார்கள். இறுதியிலே ஷஹீதாகி போனார்கள். இறுதியில் என்னானாங்க? போர்க்களத்திலேயே எதிரிகளால் வெட்டப்பட்டார்கள். முஸ்லிமுடைய கிரந்தத்தில் 3-8-5-8 என்ற எண்ணிலே இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். ஆக நமக்கு நம்முடைய இதில் கிடைக்கிற பாடம் என்ன சொல்லுங்களேன்? சொர்க்கத்தின் மீதான ஆசை எனக்கு இருக்க வேண்டும். நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு என்ன இருக்கணும்? சொர்க்கத்தின் ஆசை எனக்கு இருக்க வேண்டும். சொர்க்கத்தின் மீதான ஆசை இருந்து விட்டால் நான் வெற்றியாளன். இல்லைன்னா என்ன ஆயிடுமே? தோல்வி அடைவோம். தோல்வி அடைவோம்ங்கிறது பதில் சொல்லுகிற இன்னொரு பாடம். நிறைய பாடங்கள், நூற்றுக்கணக்கான பாடம் இருக்கு. நம்ம அத்தனையும் சொல்லுவதற்கான நேரம் நமக்கு இல்லை. இன்னொரு பாடத்தை சொல்லுகிறேன் பாருங்க. வெற்றியை பெற்று தந்தது, அந்த பதிலே வெற்றியை பெற்று தந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹுடைய ஒரு துஆ. என்ன துஆ? போர்க்களத்துக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? போர் இன்னும் ஆரம்பிக்கல, போர்க்களத்திலே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சஜிதாவிலே இருந்து கொண்டு துஆ செய்கிறார்கள். எழுந்து அமர்ந்து துஆ செய்கிறார்கள். ஒரு இடுப்பு கீழே ஒரு துணியை கட்டி இருக்கிறார்கள், மேலே ஒரு துண்டை போட்டு இருக்கிறார்கள். ரப்பிடத்திலே கையை உயர்த்துகிறார்கள். அந்த ஹதீஸ்ல அப்படியே சொல்லப்படுது, கையை உயர்த்துகிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, தன் மேலே போட்டு இருக்கிற அந்த மேல் துண்டு அது சரிந்து பின்பக்கமாக கீழே விழுகிறது. அந்த அளவுக்கு ரப்பிடத்திலே கையை உயர்த்தி துஆ செய்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன துஆ செஞ்சாங்கன்னு சொன்னா, இறைவா நீ எனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக. யார்கிட்ட கேட்கிறாங்க? அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்க? ரப்பே நீ எனக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தியோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்று ரப்பே அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னும் கேட்கிறாங்க, இறைவா இந்த இஸ்லாமியரின் குழுவினரை, எத்தனை பேரு? சஹாபாக்கள் எத்தனை பேரு?
313 மறக்க கூடாது. 313 பேரு அதை சுட்டி காட்டி சொல்றாங்க, இஸ்லாமியரின் இந்த குழுவினரை நீ இந்த போரிலே அழித்து விடுவாய் என்று சொன்னால், யார்கிட்ட பேசுறாங்க? அல்லாஹ்ட்ட பேசுறாங்க. நீ அழித்து விடுவாய் என்று சொன்னால் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு இனி யாருமே இருக்க மாட்டார்கள் ரப்பே, இவர்களை நீ அழித்து விடாத ரப்பே. திரும்ப திரும்ப என்ன செய்றாங்கன்னு சொன்னா கையை உயர்த்தி ரப்பிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதை பார்த்த ஹஸ்ரத் சித்திக் நாயகம், சித்திக் நாயகம்னா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பின்னால அப்படியே வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை அப்படியே கட்டி பிடிச்சாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய துஆவை அல்லாஹ் என்ன அப்படியே விட்டு விடுவானா? உங்களை அப்படியே கைவிட்டு விடுவானா? நிச்சயமாக அங்கீகரிப்பான், நிச்சயமாக அல்லாஹ் அங்கீகரிப்பான். எந்திரிங்க, போதும், நீங்க துஆ செஞ்சது போதும். அப்ப எவ்வளவு துஆ செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு நேரம் துஆ செய்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். போதும், எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த பிரார்த்தனையை முடிக்க வைத்தார்கள் அப்படிங்கறத வரலாறுல பார்க்கிறோம். அந்த துஆ அல்லாஹ் வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு காரணமாக அமைந்தது அப்படிங்கிறதும் பத்ர் சொல்லுகிற ஒரு பாடமாக இருக்கிறது. அப்ப நாம வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா, நமக்கான ஒரு காரியத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணுங்க? நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சிறு பிள்ளை மிட்டாய்க்கு அழுவதை போன்று, நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ஒரு சிறு பிள்ளை மிட்டாய்க்கு அழுவதை போன்று. செல்போனுக்கு இல்ல, நான் இன்னைக்கு சொன்ன உதாரணத்தை அது போல அதை தூக்கி எறியணும். அதை என்ன செய்யணும்? தூக்கி ஒரு பக்கம் போட்டுறணும். மிட்டாய்க்கு அழுவும் பிள்ளை, மிட்டாய்க்கு அழுவுதா? அது மாதிரி ரப்பு கிட்ட நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, துஆ செய்தால், விடாப்பிடியாக துஆ செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? சொல்லுங்களேன். வெற்றி கிடைக்கும். என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் பத்ர் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடமாக இருக்கிறது. இன்னொரு பாடத்தை சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன். அதே போல பாருங்க, இன்னும் நிறைய பாடங்கள் இருக்கு. நேரம் நமக்கு குறைவுனால நான் சுருக்கமா சில செய்திகளை சொல்லிக்கிறேன். அதே போல சிரமமான நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னா, நம்மோடு இருப்பவருக்கு நம்முடைய ஒத்தாசைகள், பங்கெடுப்புகள் அங்க இருக்க வேண்டும். நம்ம கூட இருந்தவங்க இப்ப சிரமப்படுறாங்க, இப்ப எப்படி இருக்கிறாங்க? சிரமப்படுறாங்க. நல்லா இருந்தாங்க, இப்ப அவங்க கொஞ்சம் சிரமத்துல இருக்கிறாங்க. பார்த்துட்டு, அப்பா இவன்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டா நமக்கு தொல்லப்பா, அப்பப்போ வருவான், எதையாவது கேட்பான், எதாவது என்ன செய்வான், கேட்பான், அதை கொடும்பான், இதை கொடும்பான், எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி என்ன பண்றாங்க? மனிதனுடைய மனோநிலை. நம்ம என்ன பண்றோம்? அவங்கள விட்டு ஒதுங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்முடைய மனோநிலை நம்மளை தூண்டும். ஆனா பத்ர் நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது. சிரமமான நேரத்திலே என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்கள் சிரமப்படுபவர்களோடு அந்த சிரமத்திலே நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இன்னும் பணிவோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவன்கிட்ட நீ அதிகாரத்தை காட்டக்கூடாது. சிரமப்பட்டு வர்றவன்ட்ட நீ பங்கெடுத்துக்கலாம். சில பேர் பங்கெடுத்துக்குவான், ஆனா அதிகாரத்தை காட்டுவான். என்ன செய்வான்? அதிகாரத்தை காட்டுவான். அங்கே பணிவும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை பத்ர் நமக்கு சொல்லுகிறது. பத்ருடைய நேரத்திலே 3 நபர்கள் ஒரு ஒட்டகத்திலே பயணித்தோம் அப்படின்னு ஒரு சஹாபி சொல்றார். ஒரு தோழர் சொல்றாரு, நாங்க 3 பேர் இருந்தோம். நாங்க 3 பேரு அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் சொல்றாங்க, நாங்க 3 பேரு, எங்களுக்கு ஒரு ஒட்டகம், எங்களுக்கு 3 பேருக்கு ஒரு ஒட்டகம். யார் யாருன்னு சொன்னா, நான் அபூ லுபாபாவாகிய நானும், அதே போல அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களும், 3வதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க. 3 பேருக்கு ஒரு ஒட்டகம். 3 பேருமே ஒரு ஒட்டகத்துல பயணிக்க முடியுமா? முடியாது. இப்ப என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க 2 பேரும் நடந்து வர்றோம். நாங்க 2 பேரும் என்ன செய்றோம்? நடந்து வருகிறோம். நீங்க ஒட்டகத்துல பயணிச்சு வாங்க, நீங்க ஒட்டகத்துல பயணித்து வாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, நீங்கள் இருவரும் சொன்ன வார்த்தை யாரை பார்த்து சொல்றாங்க? அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு, அந்த 2 பேரையும் பார்த்து சொல்றாங்க, நீங்கள் இருவரும் என்னை விட வலிமை வாய்ந்தவர்களும் இல்லை, நீங்க என்னை விட பலசாலி இல்லை. நீங்க 2 பேரும் நீங்க என்னை விட பலசாலி இல்லை. அதே சமயத்திலே நான் உங்களை விட நன்மை பெறுவதில் தேவையற்றவனாகவும் இருக்கவில்லை. அங்க பாரு, பணிவை காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? பணிவை காட்டுறாங்க. எப்பா, எனக்கும் நன்மை வேணும்பா. யார் சொல்றது?
பாவமே இல்லாத பரிசுத்தமான நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் நன்மை வேண்டும், அந்த தேவை எனக்கு இருக்கிறது, எனவே நான் கொஞ்சம் நடந்தா நன்மை தானப்பா, எனக்கு உங்களை மேல ஏற்றிட்டு நடந்தா நன்மை தானே அப்படின்னு சொல்லி பணிவோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அந்த பத்ர் களத்திலே இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி காட்டினார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். முஸ்னத் அஹ்மதுல இந்த செய்தி 3706 என்ற எண்ணிலே 3706 என்ற எண்ணிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இது மாதிரியான நிறைய பாடங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி சொல்லிடலாமா? ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டுமா முடிச்சிடலாம்? பதிலே வரல. பதில் வரலன்னாவே முடிங்கன்னு அர்த்தம். ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன் கடைசியா. அதே போல பாருங்க, கைதிகளை பத்ர் யுத்தத்துல பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. எங்க பிடிச்சு கொண்டு வந்தாங்க? பிடிச்சு வெற்றி பெற்றாங்க. என்னாச்சு? இப்போ பத்ர்ல வெற்றி ஆயிடுச்சு. கைதிகள்லாம் சில பேர்த்த பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சஹாபாக்களுக்கெல்லாம் உத்தரவு போடுறாங்க, கைதிகளிடத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்து கொள்ளணும்? நீங்க நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கைதி அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்க முறை தவறி அவரிடத்தில் எந்த விதமான முறைகேடுகளையும் நீங்கள் செய்துவிடக் கூடாது. உங்களது அடக்குமுறைகளை அவரிடத்தில் அவிழ்த்து விட்டு விடக் கூடாது. நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். தபரானில பதிவாயிருக்கிற செய்தி இது. தபரானில பதிவாயிருக்கிற செய்தி. அந்த நேரத்தில் பாருங்க, அன்சாரி குழுவில் கைதியாக நான் இருந்தேன். ஒரு தோழர் சொல்றார், மக்காவிலிருந்து வந்த ஒருத்தர் சொல்றாரு, அவர் பின்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. அவர் சொல்றாரு, யாருன்னு சொன்னா கைதியாக பிடிப்பட்டவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சகோதரர் அபு அஜீஸ் என்றவர். அபு அஜீஸ் என்று சொல்லப்படக்கூடியவர். அவர் தான் சொல்றாரு, நான் அன்சாரிகளிடத்துல நான் ஒப்படைக்கப்பட்டிருந்தேன். அந்த நேரத்தில் ரொட்டி, உயர்தரமான ரொட்டி, கொஞ்சம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த தோழர்கள், அன்சாரி தோழர்கள், அந்த காய்ந்து போன அந்த பேரிச்சம்பழங்களை தாங்கள் சாப்பிட்டு விட்டு இதமான அந்த ரொட்டியை எங்களிடத்திலே கொடுத்தார்கள். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. எங்களுக்கு என்னவா இருந்துச்சு? ஆச்சரியமா இருந்துச்சு. என்னையா நம்ம கைதி, நம்ம ரொட்டி அவங்க திங்காம காஞ்சி போன பேரிச்சம்பழத்தை 2 கடிச்சு தின்னுக்கிட்டு ரொட்டியை நம்மள்கிட்ட கொடுக்குறாங்களே அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்தோம்னு சொல்லி வரலாற்று அல் பிதாயா வன்னிஹாயா அப்படிங்கிற வரலாற்று கிதாபில் இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆக எதிரியாக இருந்தாலும் அவன் நம்ம இடத்துல வந்து விடுவான் என்று சொன்னால் அவரிடத்துல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பணிவோடு மட்டுமல்ல, நல்ல விதமாக அவனிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தையும் இந்த பத்ர் நமக்கு சொல்லுகிறது. வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ர் நமக்கு என்னென்ன பாடங்களை சொன்னதோ அந்த பாடங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கும், அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு குறிப்பாக நாம் துஆ செய்யக்கூடிய நல்ல மக்களாக. ஏன் நம்ம துஆ செய்யணும்? இன்னைக்கு நாம் முஸ்லீமா இருக்கிறதுக்கு காரணமே அந்த பத்ர் சஹாபாக்கள் தான். அதனால குறிப்பாக நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய தஹஜ்ஜுடைய தொழுகையிலே சஹருடைய நேரத்திலே அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நாம் தனித்து துஆ செய்ய வேண்டும் என்பதை உங்களிடத்தில் நான் அன்பாக கேட்டுக்கொண்டு, வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டால் எங்களுக்கும் சொர்க்கத்தை தந்தருள்யா இறைவனே ரப்பே என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.